சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 22ஆம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியானவர் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் புதனோடு இணைந்து கர்ம ராசியில் பலம் பெற்றிருக்கிறார். அந்த ராசிக்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் ஸ்தான பலம் கூடுகிறது. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்குங்க. செய்யும் தொழில்களில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்குங்க. உத்தியோக நிமித்தமான இடப்பெயர்ச்சிகளும் உண்டு என்பதால இந்த காலகட்டங்கள்ல இது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் இடத்தை விற்று மாற வேண்டும் என்று நினைப்பீங்க. அதற்கான சூழ்நிலையும் அமையிருக்கு. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இவை எல்லாவற்றையும் விட குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய சப்தமஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானையும் பலப்படுத்துகிறாங்க. சுக கிரகம் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சந்தோஷமான தருணங்களும் நட்புகளும் விருந்து உபச்சாரங்களும் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இத்தருணங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. கலத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி யோசனை பெறுவது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தில் உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையும். இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கு அந்த யோகமும் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள இத்தருணத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய பணிக்கு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது. இதன் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அப்படிப்பட்ட சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.